பெண்களுக்கு முதல்ல அதிக முக்கியத்துவம் கொடுத்த ஆண் அது யார் தெரியுமா? நீங்கள் எல்லாருமே மனுஷருங்களை நினைப்பீங்க. இல்லை, ஸ்ரீ மகாவிஷ்ணு தான் பெண்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவர். அவர் நீங்கள் திருமலையில் பார்த்தீங்க அப்படின்னா, திருமலையில் மட்டும் மகாலட்சுமி இல்லை, அதுக்கு பதிலாக அலமேல் மங்காபுரத்தில் கீழே சுத்தமாக மகாராணி மாதிரி அவர் வச்சுருக்கிறாரு. அலமேல் மங்காபுரத்துலேயும் ஒரு சீனிவாசர் இருப்பார். தாயாருடைய கல்யாணத்தப்போ மட்டும் வருவார். மற்றபடி தாயார் சும்மா இருக்கும்போது மட்டும் பக்கத்தில் உட்காந்துருப்பார். மற்றபடி சபன திருமஞ்சனத்துலேயோ அபிஷேகத்துலேயோ ஊஞ்சல் சேவையிலையோ உற்சவத்தின் போது தாயார் ஊர்வலம் வரும்பொழுதோ எந்த இடத்துலையுமே சீனிவாச பெருமாள் கூட வரமாட்டார். அவர் அங்கே தன்னை ரொம்ப குறைச்சி தான் காமிச்சிக்கிறாரு. ஆனால் திருமலையில் மலையப்பர் நிறையா வாகன சேவையில் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் கூட தான் வருவார். அதே மாதிரி இப்போ உற்சவம் வரப்போகுது. அலமேல் மங்காபுரத்தில் உற்சவம் முடிஞ்ச கடைசி நாள் திருமலையிலிருந்து தாயாருக்கு அனைத்து வகையான பலகாரங்கள், அனைத்து வகையான பூக்கள், அனைத்து வகையான ஆடைகள், அனைத்து வகையான நகைகள் வருஷம் ஒரு தடவை ஏதாவது ஒரு நகை அவர் கொடுத்து விடுவார். அவர் கொடுத்து விட்ட நகையே இது வரைக்கும் அவர் எத்தனை வருஷம் கொடுத்து விட்டாருன்னு தெரியல. அத்தனை வருஷத்து நகை இந்த வருஷம் பார்க்கலாம் என்ன கொடுத்து விடுவார்னு சொல்லிட்டு யானை மேலே வரும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் அப்படியே கூட்டமாக எல்லாம் கூட கொடையாக தலை மேலே வச்சுட்டு வருவாங்க. உடையும் நகையும் மட்டும் யானை மேலே வரும். மேலதாளத்தோடு கொண்டுட்டு மரியாதையோடு ரொம்ப மரியாதையோடு அனுப்புவார். பெண் வீட்டுக்கு ஸ்ரீகரி விஷ்ணு திருமலையிலிருந்து அனுப்புவார். அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டாள் நாச்சியாருக்கு மட்டும்தான் அங்கே மதிப்பு இருக்கும். ரங்கமன்னார் தன்னை ரொம்ப குறைச்சி காட்டுவார். எல்லா சேவையும் ஆண்டாள் நாச்சியாருக்கு மட்டும்தான் நடக்கும். ரங்கமன்னாருக்கு ஏதோ ஒன்று மட்டும்தான் கூட வருவார். அதே மாதிரி ஆண்டாள் வர்ற பல்லக்கு பக்கத்தில் தான் எல்லா கூட்டமும் இருக்கும். ஒரு பக்கத்தில் 10 பேர் கூட நிற்க மாட்டாங்க. தன்னை ரொம்ப 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 குறைச்சிக்கிட்டு தான் ரங்கமன்னார் ஆண்டாளை ரொம்ப உயர்த்தி தான் காமிக்கிறாரு. தன் மேலே வச்ச பக்திக்காக ஆண்டாளை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். அதே மாதிரி மீராபாயின்னு ஒரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். எப்போவுமே திரௌபதிக்கு கூட அவ்வளோ தூரம் அவர் ரொம்ப சிறப்பாக மதிப்பு கொடுத்து திரௌபதியோட மானத்தை காப்பாற்றுறதுக்காக வந்தது மட்டும் இல்லை, அவள் கேட்டானுங்கிறதுக்காக கௌரவர்கள் அத்தனை பேரையும் அழித்தவர். அதே மாதிரி பிருகுமுனிவரால் பாதிக்கப்படும் பொழுது ஸ்ரீமகாலட்சுமி கோவிச்சிட்டு வைகுண்டத்தை விட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ பெரிய சிறப்புமிக்க அந்த வைகுண்டத்தை விட்டு நீ இல்லைன்னா நானும் இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவரும் பூலோகத்துக்கு வந்துட்டார். அதுதான் திருமலை. அந்த அளவுக்கு பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு. எந்த இடத்துலையுமே அவர் பகவத்கீதையில் கூட சொல்லியிருக்கிறாரு, பெண்கள் அபலைகள், அவங்க போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், அது ஆண்கள் தான் செய்யணும். அந்த பெண்களுக்கு எந்த அவமானம் நடந்தாலும் நான் பொறுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் பசுக்கள் ரெண்டுமே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கிறாரு. பெண்கள் நகை மாதிரி இருப்பாங்க, அவங்கள நாம் இரும்பு பொட்டி மாதிரி இருந்து ஆண்கள் தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஸ்ரீகரி விஷ்ணுவை கும்பிட்றவங்க, ஸ்ரீகரி விஷ்ணுவை பிடிச்சவங்க மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஆனால் பெண்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்தவர் ஸ்ரீ மகாவிஷ்ணு.